அண்மை செய்தி கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு தற்போது 21,523 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு தற்போது 21,523 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவானது 21,523 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு இரவுக்குள் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ் வணக்கம். கர்நாடகாவிலிருந்து 21,523 கன அடி நீர் திறப்பானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இரவுக்குள் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடக்கூடிய நிலையில பொதுப்பணித்துறை சார்பாக பொதுமக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து தற்போது நீரின் வரத்து மற்றும் வெளியேற்றம் தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, அதாவது கர்நாடகா மாநிலத்தில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதாவது குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி மற்றும் கடலோர பகுதிகளில் மழையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் ஏற்கனவே நிரம்பி இருந்தது. அதே போல தற்போது பெய்யக்கூடிய மழையின் காரணமாக ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு மேலும் தற்போது நீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் அதாவது குறிப்பாக கிருஷ்ணராஜ சாகர் அணை மற்றும் கபினி அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதாவது கர்நாடக மாநில அணைகளில் இருந்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 21,523 கன அடியாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணையின் முழு கொள்ளளவான 124.80 அடியில தற்போது நீர் இருப்பு 123.46 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதே போல அணைக்கான நீர்வரத்து 18,690 கன அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. நீர் வெளியேற்றம் பார்த்தோம்னால் 16,523 கன அடியாக இருக்கிறது. அதே போல கபினி அணையின் முழு கொள்ளளவான 84 அடியில தற்பொழுது 83.46 அடியில் நீர் இருப்பு இருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து 8,802 கன அடியாக தற்போது இருக்கக்கூடிய நிலையில நேற்று கபினி அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 2,000 கன அடியாக இருந்த நிலையில இன்று 5,000 கன அடியாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக இரு அணைகளில் இருந்தும் உபரி நீர் வெளியேற்றம் நேற்று 10,576 கன அடியாக இருந்த நிலையில இன்று 21,523 கன அடியாக தற்போது காவிரி ஆற்றில் நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் நீரானது தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். எனவே கர்நாடக அணைகளிலிருந்து அந்த காவிரி ஆற்றில் வரக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதன் காரணமாக ஒகேனக்கல்லிற்கும் தற்போது இந்த நீரை வரத்தானது தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் காவிரி ஆற்றை அதை கடக்கவோ அல்லது கால்நடைகள் கொண்டு சென்று அங்கு குளிக்கவோ கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்கவோ கூடாது எனவும் பொதுப்பணித்துறை சார்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு சார்பாக தற்போது எச்சரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மௌனிகா, விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.